வணக்கம். ஈஸியாக சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற ஸ்டிச் மாதிரியே இப்போ ஆப்போசிட்டில் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டிச் பேர் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஊசியை வந்து உள்ளேருந்து மேலே வரைக்கும் எடுத்து இப்படி நூலை வந்து அந்த ஊசியில் சுற்றிட்டு நம்ம இழுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்டிச் வந்து வரும். இப்படி போட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டிச் போட்டு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சாரியில், டாப்பில், இல்லைனா வந்து ஸ்லீவில், பேக் நெக்கில் இந்த மாதிரி டிசைன் வந்து போட்டுக்கலாம். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு முடிச்சிடலாம். நீங்களும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நடுவில் கேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு டபுள் கேஸ்ட் ஆன் ஸ்டிச் வந்து நான் போட போகிறேன். அதுக்கு ஊசியை இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இப்படி பூ கட்டுற மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். நூலை வந்து போட்டுட்டு கீழ்ப்பக்கமாக நம்ம போட்ட அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். மேல் பக்கமாக அந்த ஊசியை வந்து பொறுமையாக பிடிச்சி இழுத்தோன்னா இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நூல் சுற்றி எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி நம்ம இது மாதிரி நூலை வந்து அதில் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். நம்ம எடுத்த அந்த நூலை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது நடுவில் வந்துட்டு ஸ்பைடர் வெப் ஸ்டிச், இது பேர் வந்து, இதை நம்ம நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் அந்த ரவுண்டை சுற்றியும் த்ரெட்டால் 5 லைன் போட்டுக்கணும். நடுவில் நூலை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த நூலை வந்துட்டு நம்ம ஒரு லைன்லேயும் 2 வாட்டி நூலை வந்து சுற்றிக்கிட்டே வரணும். ஒரு லைனில் 2 வாட்டி நம்ம அந்த நூலை வந்து சுற்றிக்கணும். இப்படி சுற்றிட்டே வந்தோன்னா நம்ம கடைசி வரைக்கும் இதை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், பார்க்கறதுக்கு ஸ்பைடர் வெப் மாதிரியே இருக்குது. அந்த லைன்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு நாம் வந்துட்டு இதை வந்து கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். நடுவில் வந்துட்டு ஒரு பீட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ
லேசி டெய்ஸி ஸ்டிச் இது பேர். நம்ம டெய்ஸி ஃப்ளவர் போடுறதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். போட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அழகாக போட்டாச்சுன்னு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.